இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு புதினாவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, கொஞ்சமாக மல்லாட்டை பயிறு, 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சத்தும் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம